ப்ரெட்டை வச்சு நல்லா சாஃப்டான நல்ல குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் எப்படி செய்யறது பார்க்கலாமா. இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 10 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நல்லா சைடெல்லாம் கட் பண்ணி பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப்பில் பால் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு அது கூட ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சக்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ சக்கரை பாகு நல்லா சக்கரையெல்லாம் கரைஞ்சி லைட்டாக பிசு தன்மை வந்ததும் 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சதும் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகணும், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும், டக்குன்னு உள்ளெல்லாம் வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக பொரித்து அப்படியே இந்த குலோப் ஜாமுனை நல்லா ஆற வச்சு இப்படியே ஃபுல்லாக இது நல்லா ஆறினதும் நம்மளோட சக்கரை பாகோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு